மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்ல நேரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். எல்லார் கண்களை மூடி கர்த்ததாமே இந்த 5ஆம் ஆண்டை பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் இம்மட்டும் ஆச்சரியமாய் நடத்தினவர். இந்த புதிய ஆண்டிலும் ஆச்சரியமாய் மேன்மையாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நடத்தத்தக்கதாக தேவன் அதற்குரிய கிருபை, வரங்கள், மேன்மைகள், ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கத்தக்கதாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி, தகப்பனே உமக்கு நாங்கள் சபையாக இணைந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிற இந்த அற்புதமான நல்ல நேரத்திற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுங்கப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. சபையாய் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த, இந்த பொற்கலசத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒரு மனதோடு கூட கர்த்தருக்கு ஆண்டவரை துதிகளை ஏறெடுத்து ஆண்டவரை இந்த அற்புதமான ஆண்டவரை நிகழ்வு துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க நடத்தி தாங்கப்பா. இதற்காக உழைத்த, பிரயாசப்பட்டு ஆண்டவரை ஜெபித்த, போராடின ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அளவில்லாத கிருபை தங்கியிருப்பதாக. இப்பொழுது நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், உமக்கு நன்றி சொல்ல போகிறோம், உம்மை பாட போகிறோம், உம்மை உயர்த்த போகிறோம். எங்களை வழிநடத்துவீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்தில் ஆண்டவர் புறப்படுகிற அந்த வேத வசனத்தினுடைய இந்த ஆழங்கள் ஆண்டவர் இன்னும் ஆச்சரியமான ஒரு பலனை கொடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதான அந்த எச்சரிக்கை உணர்வு, அந்த ஜாக்கிரதை உணர்வை இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்டும்படி வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உம்முடைய கரங்களில் தருகிறோம். எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, மேடை நின்று கர்த்தருடைய வேலை செய்கிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஒரு மனமும் வழிநடத்துதலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இந்த 5 வருஷத்தை ஆண்டவர் ரொம்ப கிருபையா வழி நடத்தி வந்தார். பல தேசங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமான இந்த பொற்கலசத்தை ஆண்டவர் தந்ததற்காக நம் நன்றி செலுத்தவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் வந்திருக்கிறோம். ஒரு 10-15-20 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஒரு 20 நிமிஷம் தான். கரங்களை நல்லா தட்டி உற்சாகமாய் எவ்வளோ பலனை கொடுக்க முடியுமா இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் அத்தனை நன்மை இந்த திருச்சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். ஆமென். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னோட எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
நம்மை தொடர்ந்து சூழ்கையிலும் பக்தனாம் தாவீதின் தேவன் நம்மோடு இருந்தமைக்காய் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர்
பாதைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததாய் மட்டும் நம்மை வழி நடத்தி வந்தது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய ஆத்மா இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது? இது கர்த்தர் உண்டு பண்ணின நம்மளுடைய நாள், நம்முடைய திருச்சபையின் நாள். ஹல்லேலூயா. என்னோட எங்களோட கூட சேர்ந்து என் உள்ளம் முழுவதும் நன்றியால் பாடும், இயேசுவை ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். விலகாததுமாய் ஒருபோதும் எங்களை கைவிடாததுமாய் நடத்துகிற தேவன் ஒருவராய் நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆவியானவரே, இன்றைக்கு இந்த மாலை வேளையில எங்கள் கண்கள் காணும்படியாய்
எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை விரிவாய் திறந்து ஓரி பாலாமானா ஷேகரே தியாந்தாரானா பாபாபா. We bless you ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து ஒரு 2 நிமிஷம் அப்பா உம்மை நான் பார்க்க வந்திருக்கிறேன், உம்மை உயர்த்த வந்திருக்கிற ஆவியானவரே. நீர் இந்த 5 வருடங்களும் இந்த சபைக்காய், இந்த திருச்சபைக்காய், இந்த பொருட்களுக்காய் நீ செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பாடி துதிக்க உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆவியானவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா.
போற்ற வந்திருக்கிற ஆவியானவரே, நீரே மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. You alone deserve every glory, every honor and praises this evening, God. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்த தேவன் ஆவியானவரே, இந்த திருச்சபையின் மேலும், இந்த திருச்சபையின் மக்களின் மேலும், ஆண்டவரே, இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே அபரிமிதமாய் ஆவியானவரே உடைய ஆவி ஊற்றப்படும்படியாய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த முழு ஆராதனையும் ஆண்டவரே நாங்கள் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒவ்வொரு செஷன்லையும் நம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் யாவையும் எங்களுடைய இருதயமாகிய பலகையில் நீர் எழுதும்படியாய் நாங்கள் வேண்டி மண்டாடுகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஆவியானவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதியும் கனமும் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த நல்ல ஆண்டவருக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். வந்திருக்கிற யாவரையும் திருச்சபையின் சார்பாக, அதிலும் விசேஷமாக பொற்கலசம் வேத வகுப்பின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ லாங் ஜேர்னி, ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். இதை ஆரம்பிக்கும் போது ஒரு சிறிய அளவில் எப்போவுமே சொல்கிறது போல் முதல் மாணவர் அப்படின்னு சொன்னால் இந்த கேமரா மட்டும்தான். கொரோனா காலத்தில் தான் இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு சாதாரணமாக பேசும்போது அப்போ இருந்த சாமியல் பிரதர் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் ஒரு அதோட பிகினிங் பார்க்கும்பொழுது இட் வாஸ் வெரி ஸ்மால், இட் வாஸ் வெரி வெரி ஸ்மால். அப்புறம் அந்த நாட்கள் எப்படி எடுக்கிறது, என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சொல்லணுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு ஆசிரியர். ஆண்டவரே என்ன சொல்லணும், என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக வந்தது தான் இந்த ஜேர்னி ஆஃப் 5 years. இந்த 5 வருஷத்தில் இந்த வேத பாட வகுப்பு யாருக்கு பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாகவே இருந்தது. இதை படிக்கும்போது அது முதலாவது எனக்கு தான் என்னோட வாழ்க்கையை நிறையா மாற்றிருக்கு, என்னுடைய குணங்களை மாற்றிருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் இந்த பொற்கலசத்தின் மூலமாக நான் பார்த்துருக்கிறேன். இட் பிகேம் மை எவ்ரிடே மெடிடேஷன். அதில் ஸ்பெஷலாக பார்க்கும்போது எனக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இஸ்ரேல் நாட்டை பற்றி அதிகமாக தெரியவே தெரியாது. ஆனால் இஸ்ரேல் நாட்டை பற்றி நான் பார்க்கணும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு உணர்வு கொடுத்தார். இதை நான் சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் இஸ்ரேல் நாட்டில் நடந்தது. அந்த சமயத்தில் நம்ம இஸ்ரேல் நாட்டுடைய வரலாறு பக்கங்களை அதில் ஒரு செக்மெண்ட்டாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி படிச்சுட்டே வந்தோம். நிறைய பேர் கேட்டாங்க, இது சபையின் காலம், சபைக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அந்த தேசத்தை பற்றி படித்து நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு எதுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னு. அந்த கொரோனா காலத்தில் இந்த வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கு அந்த புக்குடைய அட்டை படத்தை மாத்திரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த புக்கு என்னோடய புக்கு கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒரு கமிஷனராக இருந்தாங்க. அவங்க இன்னொரு பக்கம்
அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகும்போது அவங்க கிட்ட நிறைய புக்ஸ் இருந்தது. அந்த புக்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த புக்ஸை நான் வாங்கி அடுக்கினேன், அவ்வளோதான். அது எனக்கு ஒரு 50-60 புக்ஸு கொடுத்தாங்க. அதை புக் ஷெல்ஃபில் அடுக்குனதோடு சரி. ஆனால் அதில் ஒரு புக்கு வந்து அதில் இஸ்ரேல்னு அந்த ஒரு ப்ளூ கலர் அட்டை படம் மட்டும்தான் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருந்தது. அப்போ அந்த புக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்னோடய வேலையை செய்யவே முடியல. சரி, அப்படி என்னதான் அப்படிங்கிறத நான் போய் அந்த இடத்துல தேடும்போது நான் மனசில் பார்த்த அந்த அட்டையை, அந்த புக்கை நான் அந்த இடத்துல பார்த்தேன். எடுத்து படிக்கும் போது எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. எனக்கு ரொம்ப எல்லாமே புதுசாக இருந்தது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், கடைசி காலம் அப்படியெல்லாம் எழுதும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஆண்டவரே, இதில் எனக்கு எதுவுமே புரியலையே, நான் இதை எப்படி எடுப்பேன், இதை எடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் அங்கே ஆரம்பிச்சது தான் இதோடைய பயணம், த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். அப்போ தான் எனக்கு அதில் இருக்கிற மிக நிறைய ரகசியங்கள். நான் சொன்ன இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ மிஸ்ட்ரி, அது ஒரு சீக்ரெட், அது ஒரு வெளிப்பாடு. அது ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கலைன்னா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அது கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசம், கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுது, எப்படி கர்த்தர் அது போலவே சபையை பாதுகாக்கிறார். அந்த தேசத்தில் அங்கே வார்த்தைக்கு இந்த பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரங்க அவங்க தான், எழுத்து வடிவில். ஆனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி அதை தியானிக்கும் போது கரெக்டாக அந்த வார் வந்தது. திடீர்னு பார்த்தா அந்த செய்திகளை எடுத்து அந்த சின்னதாக அந்த டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜாய் டிவியில் வர ஆரம்பிச்சிது, ரேமா டிவியில் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அதோடைய நம்முடைய பொற்கலசம் வேத வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தின் என்ன தலைப்பு தான் கொஞ்சம் பயங்கரமாக கொடுப்பாங்க. இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா, அப்படி இப்படி நமக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஒரு தலைப்பு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், யோவான் ஸ்நானகன் சொல்கிறது போல், லார்ட் ஐ டிக்ரீஸ் அண்ட் யூ இன்க்ரீஸ். இதில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த வேத வசனங்களுக்கு ஆத்தர் த ஹோலி ஸ்பிரிட், அவர் அந்த கைடன்ஸை கொடுத்தார். படிக்க அந்த ஞானத்தை கொடுத்தார். பல காரியங்கள் நம்ம தேசத்துக்கு போயிருக்கிறோம், ஆனால் அந்த டைமில் இவ்வளோ ஞானம் கிடையாது. ஆண்டவர், இந்த வசனங்கள் எதை குறிக்குதுன்னே தெரியலையே. ஆண்டவர் அந்தந்த சமயத்தில் சில புஸ்தகங்களை வாசிக்க வச்சார், சில ஆடியோக்களை கேட்க வச்சார், சில பைபிள் ஸ்டடி, சில மேகசின்ஸ், அந்த மாதிரி நிறைய படிக்க நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த பொற்கலசம் ஏதோ ஒரு சின்ன மூலையில் ஒரு சின்ன ஹால்குள்ளே எடுத்த இந்த பைபிள் ஸ்டடி இன்னைக்கு உலகத்தின் பல பாகங்களுக்கு இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள்லிருந்து சாட்சிகளை கேட்கும்படியாக ஆண்டவர் இது இந்த அளவுக்கு கர்த்தர் அதை பயனுள்ளதாக மாற்றினார். அதனால் எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. நான் நிறையா கால்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, அப்போது அவர் ஒரு தடவை இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போன ஒரு நல்ல ஒரு ஊழியர். அப்போ அவர் போகும்போது அவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு ஒருத்தரோட போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த வாய்ஸ் கேட்டோடனே, என்னோடதுன்னு தெரிஞ்சோடனே, இவர் உங்களுக்கு தெரியுமா, இவங்களோடதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ அந்த பிரதர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், பாருங்கள் நான் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து பேசுகிறேன், ஆனால் இந்த காரில் பயணிக்கிறவங்க உங்களோடதை கேட்குறாங்க, அவங்க தொடர்ந்து கேட்குறாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு. அது சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இந்த நாட்கள்லேயும் என்னையும் நினைத்து கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறாரே என்பதற்கு ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். பல நாடுகளிலிருந்து கேட்க இந்த மாதிரி சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஜெப உதவிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 5 ஆண்டு காலங்களுடைய இந்த பயணத்தை குறித்து ஒரு சின்ன வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம்.
ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லணும். இந்த பொற்கலசம் 5வது வருஷம் வரைக்கும் வருவதற்கு ஒருத்தர் கிடையாது. இதுக்கு பின்னாடி அநேகருடைய உழைப்பு இருக்குது. நிறைய பேர் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இன்னைக்கு இந்த ஏதோ ஒரு சின்ன கார்னரில் நம்ம கொண்டு போகிறத உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு நம்முடைய மீடியா டீம் அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தங்க டைப்பிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க பிபிடிக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தர் டேட்டா கலெக்ஷன் ஒர்க்கு, அந்த டேட்டாவை எடுத்து அலைன் பண்ணுற ஒர்க்கு, அந்த வாரம் முழுவதும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒன் டே உடைய ப்ரெசன்டேஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி ஜெபித்த உழைக்கின்ற எல்லாருக்காக நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், அவங்களையும் நன்றி செலுத்தலாம். இந்த 5th இயரில் வந்து இது எனக்கு ஒரு டஃப்பான இயராக இருந்தது. என்னென்னா பயங்கர ஒரு சரீர பலவீனம். ஸோ நான் போன வருஷம் ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய 7 ஆண்டு காலங்களாக எனக்கு இருந்த ஒரு ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம், அதில் 7 இயர்ஸ். ஸோ அதில் போன வருஷம் 2024 அப்படிங்கிறது இட் வாஸ் அ வெரி பெயின்ஃபுல் இயர். பல நாள் வந்து வெனஸ்டே வந்து இன்னைக்கு எடுக்க முடியுமா முடியாதா, இல்லை வேறு யார்ட்டையாவது ஆல்ட்ரு பண்ணலாமா, அப்படியெல்லாம் நிறைய யோசனை இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எப்படியோ நடத்தினார். அது தடைபடாமல், அது நிறுத்தப்படாமல், இது நின்றுமா முடியுமா அப்படி பல கேள்விகளை கர்த்தர் மாற்றினார். அந்த சர்ஜரியும் அண்டர்கோ பண்ணி மறுபடியும் அதை காட்டிலும் நல்ல பலத்தோடையே திரும்பி வந்து இந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்போ நான் ஒருத்தருடைய அதாவது பட்டி தொட்டியில் தொடங்கி பல நாடுகள் வரைக்கும் இந்த பொற்கலசம் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சாட்சியை நான் மேடைக்கு கூப்பிடுறேன். சிஸ்டர் ஜெபசெல்வி, அவங்க வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு முந்தா நேற்று வந்து ஒரு நம்ம ரமேஷும் ஆண்டனி பிரதரும் வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க 2 பேர் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க,
ஸோ அந்த பெரியவரும் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 84 வயது. ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. விசேஷமாக இந்த பொற்கலசத்தை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து கேட்டேன், அங்கேருந்து யார்? அப்போ இங்கே தான் தங்கியிருக்காங்க 2 நாளாக. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு தடவையாச்சும் இங்கே வரணும், ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்களாம். அப்போது அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்க அவங்களுடைய தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கடலாடி யூனியன்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு நான் வந்து ஹேண்டிகேப்டு, அப்பாவும் நானும் இருக்கோம். அப்போ ஒரு நாள் லாஸ்ட் இயர் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறப்ப ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ வந்து இஸ்ரேல் நியூஸ் வச்சுதாம்மா செல்ல அப்படின்னு கேட்டார். அப்போ நான் இஸ்ரேல் நியூஸ் வச்சு பார்க்குறப்ப இஸ்ரேலின் தற்பொழுதைய நிலைமைன்னு ஜாய் டிவியில் வந்துருந்துச்சு. அப்போ அதை வச்சு கொடுத்தேன் அப்பாவுக்கு. அவர் கேட்டுட்டு இருந்தார். நானும் தற்செயலாக அதை கேட்டேன். கேட்குறப்ப அம்மா ஒரு லேடி இவ்வளோ தைரியமாக இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் போய் சர்ச் பண்ணேன். அதில் சாந்தினி சிஸ்டர்னு போட்டிருந்துச்சு. அப்போ சர்ச் பண்ணோன்னே அப்படி இவங்க வந்தாங்க, பொற்கலசம் பைபிள் ஸ்டடின்னு வந்துருந்துச்சு. அப்போ நம்ம ஒன்று கேட்டு பார்ப்போம், ஒரு ஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டு பார்த்தேன். அப்போ தான் ஆபிரகாமுக்காக இன்னொருத்தர் அமலேக்கர்கிட்ட பேசினான்னா அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து அந்த சூழ்நிலை வந்து என்ன என்னுடைய மைண்டில் எழுச்சுன்னா, நம்ம இவ்வளோ வருஷம் 45 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு நாள் கூட சண்டேலாம் மிஸ் பண்ணல. நம்மளுடைய எதிர்காலமே இல்லாமல் இருக்கு, நம்ம அப்பா இல்லாததுக்கு பிறகு நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அப்போ தான் இந்த பைபிள் ஸ்டடியை நான் ஒரு 2-3 வாரமாக தொடர்ந்து கவனித்த பிறகு எனக்குள்ளே ஒரு எல்லா சூழ்நிலையும் மாறின மாதிரி இருந்தது, எல்லா கலக்கங்கள் தீர்ந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் தனியாக உணர்ற நேரம் பூரா அந்த பைபிள் ஸ்டடி காலையில் வந்தது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3 செக்ஷன் ஆச்சு பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு மாதத்தில் இந்த 200 ஸ்டடியும் அந்த அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு மாதமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம இவ்வளோ நன்மையில் பெற்றிருக்கோம், நம்ம நேரில் போய் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கேருந்து வந்துடுறேன். இஸ்ரவேலின் தேவனுக்கு சோசரம். நான் வந்து எழுதவோ படிக்கவோ எனக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. ஆனால் இந்த ஆவண அட்டையை வாங்கி கொஞ்சம் படித்து இந்த பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை உபாகமாக தெரிஞ்சு அதை கொஞ்சம் கதையாகவே எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, எனக்கு எழுத படிக்க தெரியாட்டாலும் ஒரு திருச்சபையில் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருந்துச்சு. ஆகினால எனக்கு கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு சர்ச் இருந்தாலும் அதை பார்த்து, எந்த சர்ச்சும் ஒரு சர்ச் இருந்தாலும் அதை பார்த்து நான் வணங்கிட்டு போயிடுவேன். அப்படி இருக்கிற போது எனக்கு இஸ்ரேலை அடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. இஸ்ரேல் அழிஞ்சு போயிட்டு அப்போ நம்மளை அடிக்கதானே, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இருந்தானே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நியூஸில் அப்போ எங்கள் வீட்டில் டிவி இல்லை அதுக்கு முன்னால். அப்போ உடனே ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து மாட்டோம். அந்த டிவியில் சரியாக நியூஸ் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஏமா இந்த செல்லண்டாலும் வச்சுத்தாம்மா, எனக்கு டிவி சரியாக அதை யூஸ் பண்ண தெரியாது, அந்த நிலையில் இருந்துச்சு. 300க்கு மேலே போனால் நம்பர் தெரியாது. 301 302ன்னு எனக்கு அந்த நம்பர் சொல்லுவேன், ஆனால் நம்பர் எனக்கு தெரியாது, படிக்காத. ஆனால் படித்த ஊரில் பிறந்தவன், ஆனால் எனக்கு படிக்கவும் இல்லை, எனக்கு அப்பா என்னை படிக்க போடவும் இல்லை. என்னோட கூட பிறந்தது 8 பேர், 4 ஆம்பளைங்க 4 பெண் பிள்ளைகள் இருக்கும். இந்த கிறிஸ்தவர்களை இஸ்ரவேலை அழைச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு பயம். அப்போ பயம்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன செய்ய, இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி என்ன செய்ய அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஏம்மா இதை நியூஸ் வச்சுத்தாமான்னு பார்க்குற போது இந்த பொற்கலசம் வந்துச்சு. அப்போ பொற்கலசம் பார்த்த உடனே எனக்கு ஒரு உற்சாகம். அம்மா வந்து இந்த இஸ்ரவேல் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டே வந்த உடனே அப்போ நான் கூட நினச்சேன், இப்போ தான் சொல்கிறாங்க அம்மா நான் இஸ்ரேலை பார்த்ததுக்கு முன்னே கொண்டதும் இல்லைன்ட்டு. நான் என்ன நினச்சேன், இஸ்ரேலுக்கு போயிட்டு தான் வந்தால் தான் இப்படி பேச முடியும்,
அப்படின்னு ஒரு மனசாட்சியில் இருந்தது. அப்படி இருக்கிற போது இந்த பொற்கலசத்தை பார்த்துட்டா எனக்கு ஒரு வைராக்கியம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுட்டையும் சொல்ல முடியாது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இப்போ சமைச்சு போகிறது அதுதான். ஒரு நேரங்களில் அதை தூக்கி விட்டறிஞ்சிட்டு மதுரை அமெரிக்கன் காலேஜுக்கு நேரம் இறக்கி ஜாமான்லாம் இறக்கிட்டேன். விட்டறிஞ்சிட்டு போயிடணும்னு நினச்சி போனேன். அப்புறம் வீட்டில் போய் குழந்தைய கேட்பாங்களே என்ன செய்யறது, அந்த குழந்தைய தான் எனக்கு இன்றைக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆகையினால் எங்கள் ஊர் ஒரு சிற்றூர், ஆனால் பழைய பரம்பரையான கிறிஸ்தவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்த ஊர் இன்றைக்கு ஒரு மோசமான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீரம்பல் திருச்சபையை நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தா, உங்கள் இதில் பார்த்தா வீரம்பல்ங்கிற ஒரு சரித்திரம் வரும். அந்த சரித்திரத்தை பார்க்கலாம். ஆனால் எனக்கு அது சொல்ல தெரியல. ஆகையினால் இந்த பொற்கலசத்தையும் என்னை இஸ்ரவேலின் தேவன் காப்பாற்றி இந்த மேடைக்கு உங்களோட சாட்சியாக அனுப்ப என்னை அழைத்து வந்த தேவனுக்கு கோடான கொடிசோசரம். இந்த பொற்கலசத்தையும் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிக்கணும். இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்புமாறு உங்களை தாழ்மையாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க மதுரைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு மட்டும் அவங்க ஊரில் சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்தோன்னே சொன்னாங்க, கேட்டாங்களா? அவ என்கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் சாகிறதுக்குள்ளே ஒரு தடவை உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொன்னேன். இது பலருக்கு தேசங்கள் கிராமங்கள், அதனால் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல, ஆனால் எங்கள் கிராமங்களுக்குள்ளே பொற்கலசம் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. நம்ம மத்தியில் ஊட்டியிலேருந்து ஷீனா இருக்காங்க. ஷீனா ஒரு ரெகுலர் 5 இயர்ஸாக ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஊட்டி கிளம்புறதுனால நான் முன்கூட்டி நான் கொஞ்சம் பேசுகிறேன், நான் என்னோடதை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொற்கலசம் வேத பாட வகுப்பு இந்த 5 வருடங்கள் ஆகிவிட்டது. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் கற்றுக்கிட்டது என்னமோ இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்போ கொஞ்சம் தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது. இந்த பொற்கலச வேத பாட வகுப்பில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து தான். இது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இந்த இஸ்ரேல் தேசத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறந்தே சொல்லுவாங்க, அதாவது இந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போவே தனிப்பட்ட ஜெபத்தில் அந்த தேசத்துக்காக ஜெபிச்சுட்டே இருப்போம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் அங்கேருந்து நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேசத்தில் காலையில் கூட பாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வரும்போது சைரன் சத்தம் வரும்னு சொல்லிட்டு. இது சபைக்கான சைரன் தான். ஏன்னா இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். கடைசி காலத்தில் நடக்கிறத இந்த வேத பாட வகுப்பு மூலமாக நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அது கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற பிரியம்தான். இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பைபிள் டீச்சருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே யாராவது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடி பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் இஸ்ரேல் தேசத்தை பற்றி மட்டும் இல்லை, அநேக காரியங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள், நம்ம பைபிளில் எந்தெந்த ஸ்டோரின்னு நினச்சி நம்ம சரளமாக ஒரு புராண கதை மாதிரி படிச்சுட்டு போயிருப்போம். அது எல்லாமே இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள்ன்ட்டு இந்த கிளாஸ் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, சாலமோன் ராஜா ஒரு தீர்ப்பு சொல்லுவார் ஒரு குழந்தைக்காக. அது இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கிறது இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு அந்த மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு இப்படி ஒரு பரிசுத்தமானவர் நம்மளுக்கு இந்த மாதிரி பைபிள் டீச்சரை கொடுத்து நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நம்ம சர்ச்சில் பொற்கலசம் பார்க்குறாங்களோ இல்லையோ, மீதி எல்லா ஊர்லேயுமே பார்த்துட்ருக்காங்க. சாட்சிகளுக்கு நல்ல கரங்களை தட்டிடலாமா? ஹல்லேலூயா. ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இந்த பொற்கலசம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய காம்படிஷன் நடத்துறது உண்டு. அந்த காம்படிஷன்ஸ் வாயிலாக நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் பார்த்தீங்க. ஸோ அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் இப்பொழுது. ஸோ அதனால் நான் பரிசுகளை வேகமாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, இதில் பங்கேற்ற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் பரிசுகள் உண்டு. நீங்கள் வின் பண்ணீங்களோ வின் பண்ணலையோ, பட் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் உண்டு. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. இன்னொன்று, காம்படிஷன் அப்படின்னா கட்டாயம் ஒருத்தர் தான் ஒரு ஃபஸ்ட் ப்ளேஸ் வர முடியும், ஒருத்தர் தான் செகண்ட் ப்ளேஸ், ஒருத்தர் தான் தேர்ட் ப்ளேஸ். கரெக்டாக இல்லையா? எல்லாருமே நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் இருந்தது. பட் இருந்தாலும் ஜட்ஜஸுடைய தீர்ப்பே ஃபைனல். ஸோ ஜட்ஜஸ் என்ன எப்படி இவாலுவேட் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான். ஸோ அதனால் உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ உங்களுக்கு அது குறித்ததான ஒரு விளக்கமோ தேவைப்பட்டால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். உங்களோட இவாலுவேஷன்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ முதலாவது நான் வேகமாய் அழைக்கிறேன். சபையார் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரீச் இட், பிரசங்க போட்டி. இதுதான் முதல் தடவையாக பிரசங்க போட்டி நடத்தணும். 3 ரவுண்டில் நடந்தது. ஒன்று, ஏற்கனவே ஒரு சின்ன தலைப்பு கொடுத்து அதில் பேசணும். ரெண்டாவது, ஆன் த ஸ்பாட் ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரை வச்சு பைபிள்லேருந்து பேசணும். மூணாவது, ஒரு ஜென்ரல் டாபிக். நிறைய பேர் ஒரு ரவுண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சிலர் 2-3 ரவுண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்படி இருந்தது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு ஆவரேஜாக 3 ரவுண்டுமே நல்லா பண்ணவங்க உண்டு. அதில் நான் 3rd பிளேஸ்லேருந்து படிக்கிறேன். The 3rd place goes to Anandi and Andrew. அந்த பரிசுகளை கொடுக்க நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் பாஸ்டர் தாஸ் பென் டேவிட், நம்முடைய பாஸ்டர்ஸ் ஜெயக்குமார் ஜார்ஜ் மற்றும் பாஸ்டர் ஜெபராஜ் அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு ஜட்ஜஸாக இருந்தது மிஸ்ஸஸ் சித்ரா அமல்ராஜ் அண்ட் பாஸ்டர் ஜெபராஜ். ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டர் வாங்க. The second place goes to Maithili Augustine and Grace Hepzibah. Congratulations. அண்ட் பிரசங்க போட்டியில் முதல் பரிசை வெல்பவர் சுபாஷினி. Many congratulations. And cooking without fire. ஸோ அசத்தி இருந்தாங்க இந்த தடவை. நீங்கள் ஒரு சிலர் தான் பார்த்தீங்க, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷல் கேட்டகரி முதல்ல நான் கூப்பிடுறேன். நிறைய பெரியவங்களை விட ஈக்குவலாக கம்பீட் பண்ணாங்க 2 சின்ன பிள்ளைங்க, டானிட்டா அண்ட் ஷீனா. டானிட்டா அண்ட் ஷீனா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கொஞ்சம் வேகமா. நல்லா கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். ஏன்னா வந்த ஜட்ஜஸே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் 3rd place பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்களா? நாங்கள் சமைச்சு காட்டுறோம் பாருங்க.
அப்படின்னு அசத்தின லின்சி ராஜா அண்ட் டேனியல். இந்த ஃபீட்பேக் தொடர்ந்து வீடு உங்கள் சொந்த வீட்டிலேருந்து கிடைச்சா பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். And the second place goes to Kausalya and Nandini. Kausalya and Nandini. டீயே இல்லைங்க, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, குழம்பு, ரசம், அப்புறம் ஏதோ சாலட், and it was a complete heavy meal. That was a good try and a great try. Many congratulations. And first place, செஃப்புக்கு நிகராக நாங்களும் வருவோன்னு போட்டி போட்டு வந்தவங்க சுபாஷினி அண்ட் கிரேஸ் எப்சிபா. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பன் பைபிள் குவிஸ். இந்த தடவை போட்டிக்கு மத்தேயு பகுதி கொடுத்துருந்தோம். நீங்கள் பைபிளை திறந்து வைத்து நீங்கள் நல்லாவே பார்த்து எழுதலாம் அப்படிங்கிற போட்டி. அதில் 3 பேர் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. Third place goes to Frida Blessy. Shalvin இல்லையா? And the second place goes to Helen Andrew. உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மார்க் ஷீட்ஸை ஜட்ஜஸ் தான் இருந்த நிறைய பேர் இவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க. And the first place goes to Jency. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பிரயாசப்பட்டு படித்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள், மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பைபிள் மெமரி வர்ஸ் மனப்பாட வசன போட்டி. அதில் 31 50 வயது வரை அதில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஐஸ்வர்யா தேவர். அண்ட் ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் டு ரிசீவ் திஸ் கேஷ் அவார்ட். ஸோ அவங்க இல்லை இன்னைக்கு, அவங்க ஃப்ரம் பாம்பே. ஸோ ஆன்லைன் கண்டெஸ்டன்ட் ரொம்ப அழகாக வசனங்களை கொடுத்தாங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அவங்களுடைய கேஷ் ப்ரைஸஸ் அப்புறம் நம்ம அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். The second age category from 16 to 30. And third place மனப்பாட வசன போட்டியில் third place goes to Rachel. ரேச்சல் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன கை குழந்தையும் வச்சுட்டு எல்லா போட்டியிலையும் ரொம்பவே வாலண்டியர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. The second place goes to Blessy Janita. The second place goes to இவங்களும் ஆன்லைன் கண்டெஸ்டன்ட் Blessy Janita. இன்னைக்கு அப்போ அவங்க ஹைதராபாத்தில் இருக்கா. அவங்க அம்மா வந்து அந்த ப்ரைஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மனப்பாட வசன போட்டியில் முதல் இடத்தை பிடிப்பவர் ஹெலன் ஆண்ட்ரூ. நிறைய பேர் சொன்னாங்க ஆஸ் ஆல்வேஸ் இது தெரியாதா. ஸோ தெரியாதாங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவே மனப்பாட வசனங்களை ரொம்ப அருமையாய் நேர்த்தியாய் சொல்லி இந்த பரிசை முதல் இடத்திலே வெல்பவர் ஹெலன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 to 15 வயசு
அந்த 1லேருந்து 15 இயர்ஸ்க்கு எங்களால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு எங்களால் கேட்டகரைஸ் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், அவங்க போட்டி போட்ட வசனம் எவ்வளோன்னா 41 வசனங்கள் இருக்குது அந்த 41. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டுன்னு கொடுக்கவே முடியல. ஏன்னா மேக்ஸிமமே பண்ணது 1 to 10 இயர்ஸில் வந்து 20ஸில் தான் இருக்கிறாங்க. அதே போல் 72 வேர்சஸில் அட்லீஸ்ட் அதுக்கு நெருங்கியாச்சும் வரணும். அட்லீஸ்ட் 65, மோர் தென் 65 ஆச்சு இருந்தால் தான் ஏதாவது நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம். பட் 40 தான் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணோம், எல்லா குழந்தைங்களும் அட்லீஸ்ட் முயற்சி எடுத்தாங்கன்னு எல்லா குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. ஐசக் ராயன் ஸ்டீவன், பிரைசி பெட்ரிஷியா, ஜெஸ்ரின், பிளெசன் ராஜ், ஹேனா ஜூடித், இவானா, ஜூட் சாமியல் அண்ட் டானிட்டா. இந்த குட்டீஸை நம்ம நல்லா கரங்களை தட்டி, இவங்க தான் நம்முடைய அடுத்த தலைமுறை, இந்த வசனங்களை கொண்டு போக போகிறவங்க. பொற்கலசத்தினுடைய நோக்கமே வசனங்களை நம்ம படிக்கணும், அவருடைய வார்த்தையில் வளரணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் ஐசக் ராயன் ஸ்டீவன், பிரைசி பெட்ரிஷியா, ஜெஸ்ரின், பிளெசன் ராஜ், ஹேனா ஜூடித், இவானா, ஜூட் சாமியல் and Danita. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த்ரோ பால் செம்ம த்ரில்லிங்காக போச்சுங்க. நினச்சே பார்க்க முடியல. முதல்ல ஃபர்ஸ்ட் விமெனுக்கான இது சொல்கிறேன். ஆஷா அண்ட் டீம், ஆஷா, சோஃபியா, கிரேஸ் ரூபன், கிரேஸ் வீட்டி, நித்யா கிளாரா, மர்லின், சுபா, கிளெமென்சி அண்ட் ரேச்சல். கொஞ்சம் வேகமாக வரலாம். ரன்னர்ஸ்க்கும் பரிசு உண்டு. ஆனால் அப்புறமேல் நீங்கள் இங்கே வந்து உங்கள் பரிசுகளை வாங்கிக்கலாம். ரன்னர்ஸ் டீம். ஸோ ஆஷாக்கெல்லாம் ஸ்பெஷலாக கை தட்டிடணும். ஷி இஸ் அ வெரி குட் பிளேயர். நாங்கள் தான் ரன்னர்ஸ். அவங்களோட பாலெல்லாம் எங்களால் பிடிக்கவே முடியல. Many congratulations. And throw ball winners: Kevin, David, John Jacob, Melvin, Godwin, Sam Arun Prakash, Amal Raj, Franklin, Simeon Joseph, Edward Jonathan. உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுலேயும் அப்படிதான் காட்வின். ஸோ அவர் பாருங்க, அவர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா, அங்கே வரும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் பிளேயரா. என்ன காட்வின்? ஸ்டேட் பிளேயர். ஸோ இந்த போட்டிகள் எல்லாம் ஒரு ஃபெலோஷிப்காக ஆஸ் எ ஃபேமிலி இப்படி வரும்போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பேசுவோம். அதாவது பரிசுகளை வாங்குகிறோம் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஒரு நல்ல ஃபெலோஷிப். ஸோ இட் வாஸ் அ குட் டைம் அண்ட் மெமரபிள் டைம். ஸோ வெற்றி பெற்ற, பரிசு பெறுகிற மற்ற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்குமே, அது குக்கிங் வித்தவுட் ஃபயராக இருக்கட்டும், இல்லை பைபிள் குவிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பரிசுகள் உண்டு. கொஞ்சம் தயவு செய்து பொறுமையாக இருந்து உங்கள் பரிசுகளை வாங்கிட்டு போங்க. அடுத்ததான் முக்கியமாக இந்த பொற்கலசமோட குவிக் குவிஸ். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் போன வாரம் எடுத்த பாடத்துலேருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்போம். அது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ,
ஆனால் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆன்சர்ஸ் அனுப்புனாங்க, அதாவது தொடர்ச்சியாக பிரேக் இல்லாமல். அப்படி நாங்கள் டோட்டலாக கவுண்ட் ஆன் கவுண்ட் அப்படி அனுப்புனவங்க ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும் இல்லாதவங்க அப்படி எடுக்கும் பொழுது அதில் ஒரு சிலர் உண்டு. அவங்கள நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். ஏன்னா எனக்கு உற்சாகமே அந்த பேரை பார்க்கும்போது தான், எங்கடா இன்னைக்கு இவங்களை காணுமே. அந்த அளவுக்கு என்னோடு கூட வாரம் முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ அவங்க பேரை பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ் அண்ட் ஆஸ் வெல் ஃபார் அதர்ஸ். ஸோ முதல்ல நான் அழைக்கிறேன் ஷீனா. ஜர்சன் ஆட்ரியல் இருக்காங்களா தெரியல, ஜென்சி, பெமிலா, சாரா டியூக், ஐஸ்வர்யா, இவங்களெல்லாம் நம்ம கைகளை தட்டி நம்ம உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்புனாங்க. ஒரு சிலர் ஒரு 3 வாரம் 4 வாரம் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேர் அப்படியே மறைஞ்சு போயிடும். சாம்சன், பிரதர் சாம்சன், சாந்தி அமல்ராஜ், மர்சி ஜார்ஜ் பாஸ்டரோட அம்மா. சில சமயம் சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு எதுவுமே கரெக்ட் இல்லை, பட் கரெக்ட் அது ஒன்று கரெக்டா கரெக்ட் இல்லையா அதெல்லாம் இல்லை, அந்த ட்ரை பண்ணதே அவ்வளோ ஒரு ஹாப்பி தான். ஜியோ கேப்ரியல் அண்ட் ஆன்லைன் ஒரு பார்ட்டிசிபென்ட் சரளா ஜேம்ஸ். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆன்சர்ஸ் அனுப்புங்க, பிரேக் இல்லாமல் அனுப்புங்க. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கான பரிசும் அதில் காத்திருக்கு. Congratulations to all. கடைசியா நான் ஒரு few சொன்ன போல இந்த ஈவெண்ட் இவ்வளோ தூரம் 5 ஆண்டு காலங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு நிறைய பேர்த்துடைய உழைப்பு இருக்குது. ஸோ அதில் முதல்ல பாஸ்டர் சொன்னாங்க, ஏதோ இது பிரம்மாண்டமாலாம் நடக்காது, இந்த இடத்துல மொத்தமே 4 பேரோ 5 பேரோ தான் ஒரு கேமரா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இவ்வளவே பேர் தான். ஆனால் இன்றைக்கி சொன்னாங்க பாருங்கள் 24 நாடுகள். அது வெறும் நம்ம சிஎஃப்எஃப்ஏ யூடியூப் வழியாக போனது மட்டும். ஆனால் ஜாய் டிவி வழியாக அநேக நாடுகளுக்கு இன்றைக்கி கடந்து போயிருக்கு. ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். ரேமா டிவிக்கு என்னுடைய நன்றிகள். மற்ற யூடியூப் சேனல்ஸ், நிறைய சேனல்ஸ் இந்த ப்ரோக்ராம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் ரொம்ப இதை அழகாக நடத்துறதுக்கு, வசனங்களை வாசித்து உதவி செய்வதற்கு அருமையான பிள்ளைகள் உண்டு. ஜென்சி பெமிலா, ஜென்சி அண்ட் பெமிலா. ஒவ்வொருவருக்கும் வாரம் அழகாக ஆக்டிவிட்டி நடத்தி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வீட்டையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் கவனித்து விட்டுட்டு அந்த டைமுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி நடத்தி கொடுக்குற ஆனந்தி. எந்த கேள்விகள் எந்த டைமில் கொடுத்தாலும் இதை தமிழ் டைப்பிங் பண்ணி கொடுக்கணும், இது இத்தனை கரெக்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் அது எந்த டைமில் கொடுத்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய, ரொம்ப டைப்பிங்கில் ஹெல்ப் பண்ணுற அசிஸ்ட் பண்ணுற ஹெலன் ஜெஸ்பா. அவளை மாதிரி வேகமாக டைப் பண்ணுறதோ ஒரு குவிக்காக ஆக்ட் பண்ணுற ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். இந்த தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலங்களும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அனிமேஷன்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வாரம் இருந்து ஹெல்ப் பண்ணி மானிட்டர் பண்ணி கரெக்ஷன் போட்டு அலைன் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான பர்சன் பத்மஸ்ரீ ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதெல்லாமே வாலண்டியர் ஒர்க்கு தான். இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இங்கே ரெடி ஆகுற வரைக்கும் ஜனங்களை
ஆராதனையில் அழகாக நடத்தி பாடல்கள் பாடி அநேகருடைய வீடுகளுக்குள்ளாக அந்த பிரசனத்தை கொண்டு வருவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய வினித் அண்ட் பிரதர் ஆண்ட்ரூ அண்ட் வினித், நாங்கள் இந்த 5 வருஷமும் ஒரு இவங்களாச்சும் ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னு வைங்க, ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு மாணவர் மழை அடித்தாலும் இங்கே இருப்பார், வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல இருப்பார். லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வார், சிஸ்டர் நான் வந்துட்டுருக்கிறேன், வந்துடுவேன். இங்கே யாரும் கிடையாது, அந்த ஒத்த சேர் தான், அவர் மட்டும்தான். ஆனால் வந்துடுவேன்னு எனக்கு மறக்காமல் அட்டெண்டன்ஸ் கொடுப்பாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிரதர் பாக்கியராஜ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இது அழகாக ஒருங்கிணைத்து நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி கொடுக்குற பிரதர் ஆண்டனி. அப்புறம் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா, பட்டி தொட்டி கிராமத்துலேருந்து அவங்க சொன்னாங்க ஒரு 30-300 கிராமம் இருக்குது, அந்த இடத்துல எந்த வசதியும் கிடையாது. ஒரு கிராமத்திலிருந்து இன்னைக்கு இந்த இடத்துல தேடி வந்ததுலேருந்து பல தேசங்கள் வரைக்கும் இது ரொம்ப அழகாக பல தேசம் கடல் தாண்டி மலை தாண்டி கொண்டு போகக்கூடிய நம்முடைய அன்பு மீடியா டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ரிச்சர்ட் அண்ட் டீம், இந்த பசங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கைத்தட்டல் கொடுத்தாலும் பத்தாதுங்க. ஏன் கேட்குறீங்களா? ஒவ்வொரு ஆராதனைக்கும் அவங்க பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, சிரிப்பாங்க, ஆனால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நேற்று ராத்திரியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்க இங்கேருந்து 12 மணிக்கோ 1 மணிக்கோ தாங்க போயிருப்பாங்க. இப்படி எந்த மீட்டிங் நடந்தாலும் பசங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஆனால் அவங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சபையில் மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு விருப்பப்படுறதை அவங்க வாங்கிக்கிட்டோம், இல்லை அதை எப்படி யூஸ் பண்ண விரும்புகிறாங்களோ இவங்க எல்லாருக்கும் நல்ல கைகளை தட்டலாம். இவங்க தான் இங்கே பேசுகிற இந்த சத்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகிற அன்பு செல்ல பசங்க. இவங்களுடைய உழைப்பு அயராத உழைப்பு. நம்ம எல்லாம் இப்போ போயிடுவோம், பட் they always stay back and work late at night. Many congratulations and thank you all so very much. Thank you all so much. இப்பொழுது ஒரு சின்ன மெமெண்டோ நம்முடைய கெஸ்ட்டுக்கு. இஸ்ரேல் நாட்டிலிருந்து இந்த அழைப்பையும் ஏற்று இன்னைக்கு இந்த 5வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்த பாஸ்டர் தாஸ் பென் டேவிட் அவங்களுக்கு எங்களுடைய அன்பான நினைவு பரிசு. Thank you so much, Pastor. இடமில்லாமா நேரம் முடிந்தது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பது, கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்பது, ஒரு குடும்பமாய் நிற்பது, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி தொடரட்டும், தெய்வ கிருபை உங்களை மூடட்டும். வாழ்ந்துருங்க. ஜெபிப்போம். நேசிக்கிறவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 5 ஆண்டு காலங்கள் கிருபையாக எங்களை நடத்தியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எண்ணி பார்க்க முடியாத எட்டாத ஒரு உயரத்தை ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பிரதிபலனை தம்முடைய பிள்ளைகள் உழைத்த ஆண்டவரே இதற்காக பிரயாசப்பட்ட அத்தனை உள்ளங்களின் மீதும் குடும்பங்களின் மீதும் அபரிதமாய் வரட்டும்.
விசேஷமாய் இந்த ஆனிவர்சரிக்கு கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தின பாஸ்டர் தாஸ் அவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் அந்த தேசத்தில் ஒரு பாதுகாப்பின் வளையத்திற்குள் அவரை வைத்து ஆண்டவரே அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் அங்கீகரித்து ஆசிர்வதித்து நடத்தணும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வந்த அத்தனை உள்ளங்களின் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும், பத்திரமாய் தங்களுடைய ஸ்தலம் சேரட்டும், திரும்ப கூடுறவரை மாறாத நீசருடைய மாறாத கிருபை அசைவாடட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம நினைப்போம். உங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய கிஃப்ட்டும் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் தயவுசெய்து மீடியா ரூமில் இருக்குது, நீங்கள் ப்ளீஸ் கலெக்ட் பண்ணிட்டு போங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த பொற்கலிசம் டீமுடைய ஒரு பெரிய வாஞ்சம் என்னென்னா, இந்த என்டையர் டீமுக்காக ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ப்ரேயர் பாஸ்டர் தாஸ் பென் அவங்க ஜோம் பண்ணுவாங்க. இதில் இணைந்து ஊழியம் செய்கிற எல்லாரையும், பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரையும் ஒரு செகண்ட் வேகமாய் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா அவங்க மறந்துடாதீங்கன்னு எனக்கு பல தடவை சொன்னாங்க. ஓகே, எல்லாம் வந்துட்டிங்களா? ஸோ எல்லோரும் கைகளை ஸ்டேஜுக்கு நேரம் அப்படி நீட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய பெயரெல்லாம் சொல்லி பாஸ்டருடைய மனைவி, அன்பு சகோதரிகள், பிரதர்ஸ், ஏன்னா இது வந்து இந்த கடைசி கால நிகழ்வுகளில் நேரடியாய் அந்து கிறிஸ்துவனுடைய சக்திகளோடு மோதுகிற ஒரு காரியம். இது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க லைஃப்பில் இருக்கும். பல பிரச்சனைகள் எல்லாம் இவங்க லைஃப்பில் இருந்தாலுமே ஒரே ஒரு காமன் பர்பஸ், கர்த்தருக்காக கடைசி கால இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பு சகோதரியோடு அவருடைய தோளோடு தோள் இன்றி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனதார முதல்ல பிளஸ் பண்ணலாமா? இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஆண்டவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் எங்கள் சகோதரிகள் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு 24 நாடுகள், அதுக்கு மேலேயே லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை பல மணி நேரங்கள் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கவும் அதை அறிந்து கொள்ளவுமாக இவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதை என்னை கொண்டு வந்து நிறுத்தி அதை சாட்சியாக வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, மீண்டுமாய் கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாவல் இந்த தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாய், இந்த சபைக்கு இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நிறைவு இல்லாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் முழுமை அடையாமல் காரியங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படாதோடைய எல்லைகள் ஆவியானுடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் செழிப்பினாலும் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கர்த்தரை அருகில் அறிவில வளர, இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட, இன்னும் அதிகமாய் கடைசி காலங்களை குறித்த அநேக ரகசியங்களை கர்த்தர் இவர்கள் கற்றுக்கொள்ள வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷ பாதுகாவல் இவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இருக்கட்டும், இவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இருக்கட்டும். கர்த்தரை மகிமையாக இவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலை அடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த மீடியா டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் கேமராமேன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா விதமான ஆவிக்குரிய யுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஏதோ மேற்கொள்ளுகிற பலனையும் வல்லமையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்கள், சத்துருவானவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஆயுதங்கள், மறைமுகமான திட்டங்கள், கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நீரே காப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் எருசலேமில் இருந்து ஆண்டவர் வந்திருக்கிற ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் இன்னும் மென்மேலும் பெருக செய்யும்படியாய், விருத்தியடை செய்யும்படியாய் திரளான மக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினார்கள். திரளான மக்களுக்கு இஸ்ரேலை குறித்த காரியங்களை கொண்டு சென்றார் என்ற சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு உம்மை துதிக்க உதவி செய்யும் கிருபை ஆயிரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட். இன்னையோட விட்டுறாதீங்க, தொடர்ந்து இவங்களுக்கு நினைச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி தூர இடங்கள்ல இருந்துலாம் இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய சிநேகமும் நம் அனைவரோடும்
கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த தாசனோடும் அவருடைய ஊழியத்தோடும்